டியூஸ்டே மார்னிங் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை சட்னியும் கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும். இந்த சட்னியில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அது கூடவே பிடிச்ச ஒன்று கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சைடிஷ் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த பிரண்டையை நல்லா எண்ணெயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ஈஸி. ஆனியன் கூட கட் பண்ணல, வெறும் எண்ணெய், இந்த பூண்டு வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள், லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பொடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணால் சூப்பராக வெந்துடும். இந்த சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாம்பாருமே வச்சுட்டு சிம்பிளாக பொட்டுக்கடல சாம்பார் தான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் ஹரிபரியாக செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 1 ஹவர் தான். 5:30க்கு இருந்தேன்னா 6க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7க்குள்ளே முடிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டேன். இதுக்கு பொட்டுக்கடல சாம்பார் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு பாப்பாவோட லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சாப்பாடு கிளறி மேலே வந்து பொட்டேட்டோ வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டில் அவங்களே ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டு வந்துட்டோம் அப்படின்னா இட்லி ரெடி ஆயிரும். ஸோ சட்னி வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். பிரண்டை சட்னி இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பொட்டுக்கடல சாம்பார்.